எல்லா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களை வச்சிருக்கிற 6 மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சுக்குது. என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என் குழந்தை எடையே போடல, எவ்வளவு எடை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் ஒரு 10 பேர்கிட்டயாவது பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல 6 மாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதீதமான வெயிட் போடுற ஒரு தருணம். ஒரு மனிதனோட ஹியூமனோட லைஃப் டைம்லயே மாசம் 1 கிலோ வெயிட் எல்லாம் யாருமே போட மாட்டாங்க. ஆனா அந்த பச்சிலம் குழந்தைகளை பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்திருக்கிற டாஸ்கே என்னன்னா சட்டு பொட்டுன்னு பாலை குடிச்சு எப்படியாவது பெருசாயிரு அப்படிங்கிற டாஸ்கோட தான் வராங்க. அதனால முதல் 4 மாசம் பால் குடிக்கிறது மட்டும் தான் வேலையா வச்சிருக்காங்க. மாசம் 1 கிலோ எல்லாம் வெயிட் போடுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ அப்படின்னா 6 மாசம் ஆகும்போது டபுள் த வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாசத்துல அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து டபுள் டைம்ஸ் வெயிட் போட்டுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கலாம். 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் இன்னொரு 3 கிலோ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சோ இப்போ 1 வயசு பிறந்த நாள் கொண்டாடும் போது அந்த குழந்தை 3 டைம்ஸ் ஆஃப் பர்த் வெயிட் பிறந்ததுல இருந்து 3 மடங்கு இருப்பாங்க. 8-9 கிலோ, 3 கிலோல பிறக்கிற குழந்தை 9 கிலோ வரலாம். இதுக்கு அடுத்துதான் பெரிய ஷாக்கே இருக்கு. நிறைய பேர் சொல்றது என் குழந்தைக்கு 2 வயசு ஆச்சு, 2.5 வயசு ஆச்சு, 1.25 வயசு ஆச்சு, அதே 9 கிலோல இருக்காங்க, அதே 8.5 கிலோல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை எல்லாருக்கும் சொல்றது இதுதான். இனிமேல் இதை ஞாபகமா வச்சுக்கோங்க. பக்கத்துல யாராவது உங்க வீட்டுல உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என் குழந்தை வெயிட் போடல, 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு புலம்பும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் என்னன்னா, அந்த குழந்தை 1 வருஷம் கூடி ஒரே 1 கிலோ தான் போடுவாங்க. எப்போ தன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல இருந்து செகண்ட் பர்த்டே இருந்து தேர்ட் பர்த்டே, இப்பெல்லாம் இந்த 1 வருஷத்துக்கு 1 கிலோ போட்டாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறதுனால ஏன் வெயிட் போடல அப்படின்னு தவிக்க வேண்டாம். அந்த குழந்தை ஹைட் ஆகுறாங்க, அதனால வெயிட் போடுறது ரொம்ப ரொம்ப குறைவா. அதனால சாப்பிடுறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஃபுட்டா கொடுங்க. தயவு செய்து குவான்டிட்டி எப்படியாவது என்னோட இந்த 1 கப்பை காலி பண்ணணும், எப்படியாவது இந்த 2 இட்லியை காலி பண்ணணும் அப்படிங்கறத காட்டிலும் 4 வாய் சாப்பிட்டா கூட அதுல எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி. எடைன்னு கேட்டாலே நான் உடனடியா அப்பா அம்மாவோட வெயிட்ட பத்தி கேட்பேன். அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் ஃபேமிலில தின்னா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் ஃபேமிலில அந்த ஹெரிடிட்டரி வைஸ் கொஞ்சம் பல்கா இருப்பாங்க. சோ அதுதான் அந்த குழந்தையோட வெயிட்டா வருதே ஒழிய, நீங்க தயவு செய்து அப்பா அம்மா ரொம்ப தின்னா இருப்பாங்க ஆனா குழந்தை வெயிட் போடலன்னு பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு அதுவே ஒரு கேள்வியா இருக்கும். எப்படிங்க அந்த குழந்தைகிட்ட பெரிய சேஞ்ச் நீங்க எதிர்பார்க்கலாம்? அப்பா அம்மாவோட ஜெனடிக் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி வரும். இப்போ 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை சாப்பிடுற அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும். இந்த 7 மாசம் 9 மாசத்துல இருக்கிற வேகம், அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம், அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது மனிதனோட லைஃப் டைம்லயே அதீதமா டேஸ்ட் பட்ஸ் வருது இந்த 8-9 மாசத்துல. அதனாலதான் அந்த குழந்தைக்கு எதையாவது எடுத்து வாயில வைக்கலாம், எதையாவது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் பெருசா இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு வயசு ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 வயசுல அந்த குழந்தை நடந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய புரிதல் இருக்கும். எங்க ஓடலாம், எங்க ஏறலாம், எதை எடுத்து வாயில வைக்கலாம், எதை தூக்கி வீசலாம், எதை பிடிச்சு இழுக்கலாம், என்ன பேசலாம், என்ன கேட்கலாம், இவ்வளவு ஆர்வம் இருக்கும் போது அந்த குழந்தை சாப்பாட்டை ரொம்ப லீஸ்டா, அதுதான் உள்ளதுலயே கடைசி ஆப்ஷனா அந்த குழந்தை வச்சிருப்பாங்க.